அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் சிலபஸில் இருக்கிற யூனிட் 3ல் ஒரு டாபிக், அதாவது தொடர் வகைகள் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த 10 நாளில் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், தொடர் வகைகள், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படிங்கிற ஒரு 4 டாபிக் கொடுத்துருப்போம். இந்த 10 நாள் நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஒரு டாபிக் என்னென்னா தொடர் வகைகள் அப்படின்ட்டு. இதில் தன்வினை பிறவினையும் சேர்ந்து வரும், செய்வினை செயற்பாட்டையும் வரும். இருந்தாலும் அந்த டாப்பிக்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ பதிவாக நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ தொடர் வகைகள் அப்படிங்கும்போது புக்கில் எங்கெங்கே கவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கில், 8th ஓல்டு புக்கு, 7th ஓல்டு புக்கு, இந்த 3 பகுதியில் கவர் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்குண்டான விளக்கம், அந்த புக் பேக் கொஸ்டின், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்றோம். இதை சார்ந்து அவுட் சோர்ஸில் இதை சார்ந்து எதாவது இருக்கா அப்படிங்கிற அதையும் கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சில விஷயத்தை நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த டாபிக், இந்த தொடர் சம்பந்தமாக டாபிக் எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம தொடர் வகைகளோட விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ, இது பார்ட் 1, அடுத்தது பார்ட் 2. அந்த பார்ட் 2வில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் இந்த தொடர் சம்பந்தமாக, தொடர் வகைகள் சம்பந்தமாக ஒரு 100 கொஸ்டினை நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, நானும் சொல்லிடுவேன். சரிங்களா? சரி, ஓகே. வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக தொடர் ஆங்கிலத்தில் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஒரு தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று எழுவாய் இருக்கும், அதோட பயனிலை இருக்கும் அப்படின்ட்டு ஒன்று. இன்னொன்று எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை, இந்த 3 ஆப்ஷனும் இருக்கும். இப்படி இருக்குது, அப்படி ஒரு வாக்கியமாக இருக்குன்னா அதை தான் தொடர் அல்லது சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ எழுவாய் எது, பயனிலை எது, செயல்படு பொருள் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த சொற்றொடர் வகைகள் கொஞ்சம் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு சில தொடர் வகைகள் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். செய்தி தொடர் அப்படின்னா வாக்கியம் செய்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அந்த தொடர் செய்தியாகவே கொண்டு வந்திருப்பாங்க. வினா தொடர்னால் அந்த வாக்கியம் கேள்வியாக இருக்கும். உணர்ச்சினா அந்த அந்த பரிதாபம், அந்த துக்கம், அந்த துன்பம், அந்த மாதிரி உணர்ச்சி வாக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது சில தொடர் வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டளை தொடர் ஆர்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன். மீதி விளக்கத்தை வேணால் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். செய்தித்தொடர் அப்படிங்கும்போது பரிதிமார் கலைஞர் மதுரைக்கரியில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். 10th ஓல்டு புக்கில் இயல் 1ல் சொற்றொடர் வகையில் அந்த பகுதி ஓல்டு புக்கிலேருந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த வாக்கியமானது ஒரு செய்தியாக இருந்தால் அது செய்தித்தொடர், அவ்வளோதான். ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தித்தொடர். வினாத்தொடர் அப்படின்னா அந்த வாக்கியம் வினாப்பொருளை தரணும். வினாத்தொடர்னா என்ன, ஏன், எப்படி, எங்கே அப்படிங்கிற வினாச்சொற்களை தந்தால் அது வினாத்தொடர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறது ஒரு 2 வகையாக இருக்குது. அது நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ பாருங்கள், அடே அப்பா எவ்வளோ பெரிய ஏரி அப்படின்னு இருக்குன்னா இது ஒரு உணர்ச்சி தொடர் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ கயல்வெளியில் கால் முள் ஆழமாக குத்தி விட்டது அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் துன்பமாக இருக்கிற வாக்கியம், அது உணர்ச்சி தொடர் தான். அப்போ உணர்ச்சி தொடர் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் அப்படிங்கிற உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது, அதை தான் உணர்ச்சி தொடர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி, ஓகே. இப்போ என்னே அப்படிங்கிற ஒரு சொல்லை எங்கே பயன்படுத்தணும், அந்தோ அப்படிங்கிற சொல்லை எங்கே பயன்படுத்தணும், உணர்ச்சி தொடரை பொறுத்த வரைக்கும் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு வியப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்னே அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்தலாம், மகிழ்ச்சியாக இருந்தாலும் வியப்பாக இருந்தாலும். ஆனால் துன்பமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வாக்கியமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்தோ அப்படிங்கிற அந்த சொல்லை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கட்டளை தொடர். நீ பள்ளிக்கு புறப்படும் போது உன்னிடம் அம்மா கூறுவது என்ன, பார்த்துப்போ, கவனமாக படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அப்போ அதை ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு அப்படி கூறுறதை தான் கட்டளை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓரளவுக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு பொதுவாகவே நமக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், எழுவாய் செயல்படு பொருள், பயனிலை இருக்கும், அது நமக்கு தெரியுது. சரி, இப்போ கண்ணன் வந்தான் அப்படின்னு இருக்குன்னா கண்ணன் வந்தான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா இதில் எழுவாய் கண்ணன், வந்தான் அப்படிங்கிறது பயனிலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. எப்போ வந்தீங்க அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வைங்களேன். எப்போ வந்தீங்க அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு எழுவாய் அப்படின்னு நம்ம எதையை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இதில் எழுவாயே இல்லை. ஆனால் எப்போ வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு தானே அர்த்தம். கரெக்டு தானே? அப்போ முன்னிலை யாரோ ஒருத்தரை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ நீங்கள் அப்படிங்கிற அந்த எழுவாய் மறைஞ்சிருக்குது, இல்லை, தோணலை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த எழுவாயை
தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாக்கியத்தில் எழுவாய் இல்லைனாலும் அர்த்தத்தை தருது அப்படின்னா அந்த இடத்துல அது இல்லை அப்படின்னாலும் அது என்ன சொல்லுவோம்? தோன்றா எழுவாய் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கட்டளை தொடர் வரையும் பார்த்தோமா? அடுத்தது தனிநிலை தொடர். சொல்லப்போனால் ஒரு 2 புக்கில் ஒரே தகவலை திருப்பி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு தகவலை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். தனிநிலை தொடர் அப்படிங்கிறது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்று தான். ஒரு எழுவாய் ஒரே பயனிலை, அவ்வளோதான். பல எழுவாய் ஒரே பயனிலை. கான்செப்ட் அப்படின்னா ஒரே பயனிலை தான் இருக்கணும். ஓகேங்களா? அது ஒரு எழுவாயோ இருக்கலாம், பல எழுவாய்களாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பயனிலை தான் இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா அதை தான் தனிநிலை தொடர். அழகன் பாடம் எழுதுகிறான். அழகன் ஒரே ஒரு எழுவாய், எழுதுகிறான் அப்படிங்கிறது ஒரே ஒரு பயனிலை. மா பலா வாழை அப்படிங்கிறது 1 2 3 எழுவாய் இருக்குது. ஆனால் ஆகிய முக்கணிகள் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலாக ஒரே ஒரு பயனிலை. அப்போ ஒரு தொடரில் ஒரு எழுவாயோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சால் அது தனிநிலை தொடர். இல்லை ஒரு வாக்கியத்தில் ஒரு எழுவாயோ இல்லை பல எழுவாய்களோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பயனிலைகள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தான் தொடர்நிலை தொடர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கணும். பல எழுவாய்களோட ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கணும். அதனுடைய வாக்கியம் தொடர்ச்சியாக இருக்கணும். பயனிலைகள் பல நிறையா இருந்தாலும் அதைத்தான் என்ன சொல்லுவோம்? தொடர்நிலை தொடர். இதில் ஒரே ஒரு க்ளூ நமக்கு இருக்குது. இந்த தொடர்நிலை தொடர் பொறுத்த வரைக்கும் அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்கள் பெற்று வரும் அப்படிங்கிறதான் இதனுடைய மெயின் பாயிண்ட்டு. ஓகேங்களா? வேணா இந்த தொடர்நிலை தொடருக்கும் கலவை தொடருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு தனி சொற்றொடர் அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. துணை தொடருடன் கலந்து வருவது தான் கலவை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா அது கலவை தொடர். இணைப்பு சொற்களை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு வந்தால் அது தொடர்நிலை தொடர். ஒரே எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு வந்தால் அது தனிநிலை தொடர். இந்த 3க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக தன்வினை பிறவினைக்கு ஒரு வீடியோவும் செய்வினை செயற்பாட்டு வினைக்கு ஒரு வீடியோவும் நான் தனியாக கொண்டு வருவேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்னு இல்லை அது சார்ந்த தகவல் இருக்கிற கொஸ்டினையும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு வாரம்லாம் பார்த்துடலாம். செய்வினை தொடர் அப்படின்னா என்ன? எழுவாயானது செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். இது செயபடு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ அப்படிங்கிறது வெளிப்பட்டு வரும், இல்லை சில இடத்துல மறைஞ்சும் வரும். அப்போ செய்வினை தொடர்னாவே நமக்கு என்ன தெரியணும்? இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வெளிப்பட்டு வரும், இல்லை வெளிப்படையாக வராது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. செயற்பாட்டு வினை எப்படி அப்படின்னா இந்த செயபடு பொருள் அப்படிங்கிறது எழுவாயாக மாறிடும். அங்கே ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருவு பயன்படும். அந்த பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது என்னும் துணை வினைகள் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வாக்கியத்தை தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது போடலாம், வைக்கப்பெற்றது அப்படிங்கிறது புத்தகத்து தகவல். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆக பெற்றது பட்டது அப்படிங்கிறது படு பெருல என்னது? துணை வினைகள். எதில் வரும்? செயற்பாட்டு வினையில் வரும். எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அப்படின்னா அந்த செயற்படு பொருள் முன்னாடியாக வந்துடும். எங்கே? செயற்பாட்டு வினையில். அதோட ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருவு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தன்வினை. ஒரு எழுவாய் ஒரு செயலை தானே செய்யும் வினை அப்படின்னாவே அது தன்வினை. இல்லை மற்றவங்களை செய்ய வைக்கிறது, பிறரை கொண்ட செய்விப்பது அப்படிங்கிறதுனா அது பிறவினை. பிறவினைக்குனே ஒரு சில அந்த துணைவினைகள் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னது? இந்த பிவி சிந்துவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிவி சிந்துவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ விற்பது, அதேமாரி கற்பித்தால், வைத்தால், இந்த இதெல்லாம் அதுக்கு உண்டான குழு. அவ்வளோதான். அது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் தன்வினை பிறவினையை மாற்றும் போது. என்ன அந்த
தன்வினைக்கும் செய்வினைக்கும் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது நான் வந்து எக்ஸாம்பிளோட கொண்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தன்வினைனா எப்படி தெரிஞ்சுக்கலாம், செய்வினைனா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத. அடுத்தது ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னா நேர்கூற்று தொடர், அயற்கூற்று தொடர் அப்படிங்கிறது. அப்போ நேர்கூற்று தொடர்னால் எப்படி இருக்கும், அயற்கூற்று தொடர்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நேர்கூற்று தொடர் அப்படின்னாவே அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், மேற்கோள் குறிகள் டபுள் கொட்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படி வந்தது அந்த வாக்கியம் அப்படின்னா அது நேர்கூற்று. டபுள் கொட்டேஷன் இல்லை அப்படின்னா அது அயற்கூற்று. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் எங்கே, நேர்கூற்றில். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் நேர்கூற்றில். இங்கு இப்போது இவை அப்படிங்கிற சுட்டு பெயர்கள் இஇ நோட் பண்ணிக்கணும். இஇ அப்படிங்கிறது நேர்கூற்றில் வரும். நேற்று இன்று நாளை அப்படிங்கிறது, அதாவது எப்பயும் போல் சொல்கிற மாதிரி நேற்று இன்றைக்கி நாளைக்கு அப்படிங்கிறது. இது கொஞ்சம் திரிஞ்சு நேற்றுங்கிறது முன்தினம், இன்றுங்கிறது அன்று, நாளைங்கிறது மறுநாள் அப்படிங்கிற மாதிரி திரிஞ்சு வர்றது வந்து அயற்கூற்று. இங்கு இப்போது இவை அப்படிங்கிறது வந்து அங்கு அப்போது அவை அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி மாறும். அதுக்கு சில விளக்கங்கள் இருக்குது. நேர்கூற்றுக்கு இப்படி இருந்தால் அயற்கூற்றில் இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா, தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றான். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ டபுள் கொட்டேஷன் வந்துருச்சா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது நேர்கூற்று. அப்புறம் எப்பயுமே வந்து ஒரு டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறம் நிறுத்தற்குறி அமைப்பு இங்கே வருது. அப்போ டபுள் கொட்டேஷனுக்கு முன்னாடி என்ன வருது, ஒரு கமாக்குறி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது அயற்கூற்று. அதுக்கு ஒன்றான அப்படியே அயற்கூற்றில் மேற்கோள் குறி வராது. தன்மை முன்னிலை பெயர்கள் என்னவா மாறும், படற்கை பெயர்களாக மாறும். சுட்டு பெயர்கள் அது அவை அங்கே என மாறும். காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் அப்படிங்கிற மாறும். இதில் ஒன்று மெயின் பாயிண்ட் என்னென்னா, என்று ஆக அப்படிங்கிற இணைப்பு சொற்கள் வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது கொஸ்டினாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது உடன்பாடு எதிர்மறை. செய்வான் செய்யலை, சாப்பிடுவான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி உடன்பாடு ஒன்று இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எதிர்மறை. அவ்வளோதான். அப்போ செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது அது உடன்பாட்டு தொடர். கலைச்சொல்லி கட்டுரை எழுதினாள், கலைச்சொல்லி பாட்டு பாடினாள், அந்த மாதிரி நேர்மறையாக இருக்குது அப்படின்னா அது உடன்பாடு. இல்லை அவள் எழுதலை, அவள் படிக்கலை அப்படிங்கிற அந்த மறைமுகமாக சொல்கிறோம் இல்லையா, எதிர்மறையாக சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்லப்போனால் எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃது ஏ அப்படின்னு இருக்குது. இஃது ஏ, இந்த ஒரு வேறுபாடு, அது அஃது வேறுபாடு அப்படிங்கும்போது எதிர்மறை தொடரில் ஃபஸ்ட்டு எழுத்து ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்கிறதுனால இங்கே இஃது அப்படின்னு தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இப்போ உடன்பாடு தெரிஞ்சிருச்சு, எதிர்மறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதில் ஒரு 3 பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இதில் 2 எதிர்மறை சொற்கள் இருக்கும். இதை எழுதல் அப்படிங்கிறது ஒரே ஒரு எதிர்மறை சொற்கள். எழுதாமலும் இறாள் அப்படின்னா, எழுதாமலும் இல்லை அப்படிங்கும்போது அவள் கற்று எழுதுனா அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 2 எதிர்மறை சொற்கள் இருக்கும். ஒரு பாயிண்ட் பொருள் மாறா எதிர்மறை தொடரில். இன்னொன்று, அப்படி 2 எதிர்மறை சொற்கள் இருக்குது அப்படின்னா அது உடன்பாட்டு பொருள் தான் தரும், எதிர்மறை பொருளை தராது. அது என்ன உடன்பாட்டு பொருள்னா, நேர்மறையாக இருக்கும். எழுதினா, படித்தா, சாப்பிட்டா, பொய் சொல்ல மாட்டார், உண்மைதை பேசுவார் அப்படிங்கிற மாதிரி உடன்பாட்டாக தான் இருக்கும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் அப்படிங்கும்போது ரைட். அதனை 2 எதிர்மறை தொடராக கலைச்சொல்லி கட்டுரை இதற்கு கலைச்சொல்லி கட்டுரை எழுதினால் என்பதே பொருள். அதாவது இந்த அர்த்தத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும். கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்னா அவள் எழுதாமலாம் இல்லை அப்படின்னா என்னது, அவள் எழுதிட்டா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதை தான் உடன்பாடு பொருள். ஓகேங்களா? இந்த மாதிரி வருது அப்படின்னா என்னது, ஆக்சுவலாக அது பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ இதை சார்ந்து புத்தக வினாக்களில் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு நாம் ஆன்சர் பண்ணிடலாம். பூங்குழலி பொம்மை செய்தால் இத்தொடரை செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது என்னவா மாறும் அப்படிங்கிறாங்க. செயற்பாட்டு வினை அப்படின்னாவே என்னென்ன நமக்கு வரணும், 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் வந்து வரணும் 1. அப்புறம் செயல்படு பொருள் எழுவாயாக மாறணும் 2. அப்புறம் படு, பட்டது, பெரு, போனது, போயிற்று அப்படிங்கிற துணை வினைகள் இன்க்ளூட் ஆகணும் 3. இது தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு பண்ணிடலாம். அப்போ 2வதாக இருக்கிற செயல்படு பொருளை முன்னாடி வச்சுட்டாங்க. பூங்குழலி அப்படிங்கும்போது 3ஆம் வேற்றுமை உருபு சேரணும். அப்போ பொம்மை பூங்குழலியால் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா?
செய்யப்பட்டது துணைவினை சேரும். புரியுதுங்களா? இதான் துணைவினை. அழகன் பாடம் எழுதுகிறான். இத்தொடரில் ஓர் எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்ததால் இது என்ன வகையான தொடர்? ஒரு எழுவாய் ஒரே ஒரு பயனிலை தான் மேட்ரு. பல எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலை. அப்போ இது என்னது? ஆக்சுவலாக தனிநிலை தொடர். ஓகேங்களா? சரி. மூணாவது என்ன கேட்குறாங்க? அன்பரச திருக்குறளை கற்றான். இத்தொடர் பிறவினையாக மாறும்போது பிறவினையாக நம்ம மாற்றணும். அப்போ பித்தான் அப்படின்னு வருமா? அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் அப்படின்ட்டு வரணும். வேலை முடியுதுங்களா? ஓகே. அடுத்தது தொடரை மாற்றி அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை அனைவரும் அறிவர் வினா தொடராக அமைக்க. அப்போ திருக்குறளை அனைவரும் அறிவரா அப்படின்னு கேள்விக்குறி வரும். இமயமலை மிகவும் உயரமானது வியப்பு. உணர்ச்சி தொடர் தான், ஆனால் வியப்பு அப்படிங்கும்போது என்னே இமயமலையின் உயரம், என்னே இமயமலை மிகவும் உயரம் அப்படிங்கும்போது முன்னாடி நம்ம என்னே அப்படிங்கிறத பயன்படுத்திக்கணும். கிளி கல்லால் அடிபட்டது அப்படிங்கும்போது ஒரு துன்பம், அதுவும் உணர்ச்சி தொடர் தான். அப்போ இங்கே என்ன பயன்படுத்தணும்? அந்தோ. வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். இது நேர்கூற்று, ஏன்னா டபுள் கொட்டேஷன் இருக்குது. சரி, ரைட். இப்போ நம்ம இதை அயக்கூற்றாக மாற்றணும். அப்போ வாரியார் குழந்தைகிட்ட சொல்கிறாரு என்னன்ட்டு இந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதை நம்ம இந்த டபுள் கொட்டேஷன் கம்மா தூக்கிட்டு எழுதுனா எப்படி எழுதுனா? நாள்தோறும் அப்படிங்கிறது அப்படியே கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டுமென குழந்தையிடம் வாரியார் கூறினார். ஓகேங்களா? நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டுமென குழந்தையிடம் வாரியார் கூறினார், இல்லை வாரியார் குழந்தையிடம் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என கூறினார், அப்படி கூட போட்டுக்கலாம். சரி, கலவை தொடராக மாற்றினா என்ன பண்ணும்? இதை அப்படியே ஜாயிண்டாக எழுதுவோம், அவ்வளோதான். நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன. ஓகேங்களா? அவ்வளோதான். சந்திப்பில் ஏற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கயிறு கட்டில் வரக்கூடாது, கயிற்றுக்கட்டில் தான் வரணும். கயிற்றுக்கட்டில் அப்படிங்கும்போது குசுறு துபுரு அப்படிங்கிறது இடம்பெறதுனால இங்கே இக்கு வரணும். அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது 2 கயிற்றுக்கட்டில். ஓகேங்களா? சரி. அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் நன்று, ஒருமை பன்மை பிள்ளை அற்ற தொடர் கேட்குறாங்க. அப்போ அவன் கவிஞன் அல்லன் எதிர்மறையில் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அவன் வந்தால் அல்லன், அவள் வந்தால் அல்லல், அவர் வந்தால் அல்லர் அப்படின்ட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த கணக்கு. பிறமொழி சொல்லற்ற தொடர் இது. அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் இங்கிலீஷு, விவாதம் வராது, உரையாடல் தான் கரெக்டு. அப்போ 2 தான் கரெக்டு. சரி, ஓகே. அடுத்தது வலது பக்கமாக வலப்பக்கமா அப்படின்னு பார்த்தா வலப்பக்கம் அப்படிங்கிறதா வரும். அப்போ இதை தூக்கிடலாம். சுவரா சுவற்றிலா அப்படின்னு பார்த்தா சுவரில் அப்படிங்கிறது இந்த ரீதியாக வரும். ஆக்சுவலாக சுவர் அப்படிங்கிறது எழுதும்போதே இப்படி தான் நம்ம எழுதுவோம், இப்படி நாம் எழுத மாட்டோம். அப்போ குற்றியலுகிற சொற்கள் வந்தால் தான் நமக்கு அங்கே ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சுவருக்கு சுவரில் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? கயிற்றுக்கட்டிலுக்கும் சுவரிகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. தொடர்கள் எவ்வகையானவை என்று ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் அப்படின்னா என்னது? அது ஒரு செய்தி. குழந்தையை அடுத்தது யார் அப்படின்னா என்னது? வினா. நம் நாட்டுக்குடி தலைமை ஆசிரியரால் செய்யப்பட்ட வினை எடுத்தவொன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது. வயலில் ஆடுகள் மேயலை அப்படிங்கிறாங்க. அப்போ எதிர்மறை. வேணா ஆப்ஷனில் உடன்பாடு எதிர்மறை மாதிரி டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் ஏதோ ஒன்று தான் வரும். தன்வினை பிறவினைன்னு கொடுத்தா அந்த 2ல் வரும். இங்கே செய்வினை செயற்பாட்டு வினை வந்தால் அந்த 2ல் தான் ஆன்சர் ஏதோ ஒன்று வரும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், எதிர்மறை பொருள் மாறா எதிர்மறை. அப்போ பிறவினை சம்மந்தமே இல்லை. அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் வரும் இந்த பொறுத்த வரைக்கும். அப்போ காந்தியடிகள் உண்மை பேசாமலும் இல்லை அப்படின்னா உண்மை தான் பேசுவார்னு அர்த்தம். அப்போ பொருள் மாறாமல் 2 எதிர்மறை சொற்கள் வந்திருக்கு. அப்போ பொருள் மாறா எதிர்மறை தொடர். ஓகேங்களா? சரி, அடுத்தது 8th ஓல்டு புக்கில் அதே தான் செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்ட்டு. அதாவது ஒரு செய்வினை செயற்பாட்டு வினை ஆக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் முன்னாடியே சொல்லியாச்சு. எழுவாயை செயற்படும் பொருளாக்குதல் வேண்டும். 2வதாக இருக்கிற இத்தொடரை செயற்பாட்டு வினையாக்க எழுவாயை செயற்படும் பொருளாக்குதல் வேண்டும். அதனுடன் 3ஆம் வேற்றுமை உருவு சேர்த்தல் வேண்டும்.
செயல்படு பொருளில் தானே எழுவாயாக மாற்றுவாங்க. எழுவாயை செயல்படு கயல்வெளி எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை. ஓகே, செயற்பாட்டு வினை மாற்றணும்னா செயல்படு பொருள் எழுவாயாக மாற்றுதல் வேண்டும், அப்படி தானே வரணும். அப்படி தான் வரும். ஓகே, அதோட மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்த்தல் வேண்டும், அது ஓகே. அப்போ செயல்படு பொருளில் இருக்கிற ரெண்டாம் வேற்றுமை உருவை நீக்கணும், அதுவும் தெரியும். ஓகே, அடுத்தது படுபட்டது அப்படிங்கிற துணை வினை சேர்த்தல் வேண்டும், இது ஓகே. குறிஞ்சி களி கபிலரால் இயற்றப்பட்டது செயற்பாட்டு வினை. கபிலர் குறிஞ்சி களியை ஏற்றினார் அப்படிங்கும்போது செய்வினை. சரி, ரைட். அடுத்தது கீழ்காணும் தொடர்களை செயற்பாட்டு வினையாக்குக. செயற்பாட்டு வினையாக்குக அப்படிங்கிறாங்க. அப்போ துணி கலையரசியால் தைக்கப்பட்டது, பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது, உணவு பூங்குழலியால் சமைக்கப்பட்டது. ஓகேங்களா? செய்வினையாக்குங்கிறாங்க. ஓவியம் மாறனால் அப்படிங்கும்போது மாறன் ஓவியத்தை வரைந்தான், மல்லிகா மாலையை தொடுத்தாள், கபிலர் பாரியை போற்றினார். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டாவது இப்போ இந்த அப்படியே தூக்கி முன்னாடி வைக்கிறோம், இங்கே ஐய சேர்த்துறோம் செய்வினைக்கு, அவ்வளோதான். செய்தி வெளிப்படும் திறன், இதை ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்னா உடன்பாட்டு தொடர், படிக்கலை அப்படின்னா எதிர்மறை தொடர். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, கீழ்காணும் தொடர்கள் எவ்வகையை சேர்ந்தவை? ஒரு வீடியோ நம்ம போடும்போது அந்த புத்தகத்தை பார்த்துல வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வேணா சில பிக்சர் வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் கூட இருக்கலாம், அதனால் சொல்கிறேன். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று செய்தி தொடர்பாக எடுத்துக்கலாம். தென்னை மரத்து கிளைகள் உண்டு இல்லை அப்படிங்கும்போது உடன்பாட்டு தொடராக எடுத்துக்கலாம். இந்த செயலை செய்தது யார் அப்படின்னா வினா தொடராக எடுத்துக்கலாம். இளமையில் கல் அப்படின்னா கட்டளை தொடர். எண்ணே தமிழின் இனிமை உணர்ச்சி தொடர். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம், இதுதான் செய்தி தொடர். கீழ்காணும் தொடரில் அடைப்புக்குறிகள் உள்ளவாறு மாற்றுக. உழைத்து பிழை செய்தி தொடராகணும், உழைச்சு பிழைக்க வேண்டும். மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன, உணர்ச்சி தொடராக்குக, இது வியப்பு. என்னே மாமல்லபுரத்து சிற்பங்கள் அழகு அப்படிங்கிற மாதிரி நாம் பயன்படுத்திக்கலாம். பொருள் மாறாமல் எதிர்மறை ஆக்குக. மணிமொழி நன்கு பாடினால், பாடாமலும் இறால் அப்படின்னு போடுவாங்க. இறால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அதாவது இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை நன்கு பாடாமலும் இல்லை அப்படின்னு கொடுக்கும். கமலா பரிசு பெற்றாள் அப்படிங்கிறது பரிசு பெற்றாளா அப்படிங்கிற கேள்விக்குறி. நினைவாற்றலை வளர்த்து கொள் அப்படிங்கிறது தான் கட்டளை தொடர். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நேர்கூற்று அயற்கூற்று இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். அதை வந்து ஒரு நேர்கூற்று அயற்கூற்றாக மாற்றணும் அப்படின்னா எது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நேர்கூற்றில் மேற்கோள் காற்புள்ளி இவற்றை எடுத்துடணும். அயற்கூற்றாக மாற்றும்போது என்று என செய்தியை முடிக்கும் சொல்லை நீக்கணும். முன்னிலை எடுத்து தன்மையாகவோ படற்கையாகவோ மாற்றணும். தன்மை இடத்தை படற்கையாகவோ மாற்றணும். கட்டளை சொல்லோடு ஆறு ஆக என்னும் சொல்லை சேர்க்கணும் அப்படின்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரிகிறது என்ன? இந்த நேர்கூற்று சொல் வந்தால் இந்த அயற்கூற்றாக மாற்றணும். இன்றுங்கிறது அன்று, நேற்றுங்கிறது முன்னாள். பொதுவாகவே இந்த ஈல ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே அயற்கூற்றாக மாறும்போது ஆளை தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மக்களோட தெரிஞ்சுக்குவோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது அது, இவை அவை, இதனால் அதனால், நாம் நாங்கள் அப்படிங்கிறது நாம் தாமாக மாறும், நாங்கள் தாங்களாக மாறும், நீங்கள் அப்படிங்கிறது படற்கையாக மாறும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? முன்னிலை எடுத்து தன்மையாகவோ இருந்தாலும் படற்கையாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. நாளை மறுநாள், இப்பொழுது அப்பொழுது, இவை ஓகே. நான் அப்படிங்கிறது தான், நீ அப்படிங்கிறது முன்னிலையாக இருக்கிறது படற்கையாக அவன் அவள், அது அந்த பால் வகையை பொறுத்து ஆண்பாடா அவன், பின்பாடாக இருந்தால் அவள் அப்படின்ட்டு. அதேமாதிரி தான் அயற்கூட்டத்துடைய நேர்கூற்றாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. கவிஞர் சங்கத்தமிழ் நூலை படிக்குமாறு தம்பிக்கு கூறினார் அப்படின்னா, தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று அப்படின்ட்டு நேர்கூற்றில் டபுள் கோட்டேஷன் வச்சு நாம் எழுதிக்கலாம். கீழ்காணும் சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. பாரதிதாசன் தமிழ் என் உயிர் என்பேன் என்றார். அயற்கூற்றாக மாற்றணும், இதை கொட்டேஷன்லாம் தூக்கிடலாம். அப்போ தமிழ் தன் உயிர் என்று பாரதிதாசன் கூறினார் அப்படி வச்சுக்கலாமா? தன் உயிர்
தமிழ் தன்னுயிர் என்பதாக பாரதிதாசன் கூறினார் அப்படிங்கிற மாதிரி. தான் நாளை வருவதாக பூவிலி கூறினார். நேர்கூற்று சொல்லியிருக்காங்க. நேர்கூற்றுனா டபுள் கொட்டேஷன் கொண்டு வரணும். அப்போ தானுங்கிறது நானாக மாறுமா? இங்கே தான் நான் தானே. ஆமாம், தானுங்கிறது நானாக மாறும். அப்போ நாளையே தான் அயற்கூற்றில் தான் மறுநாள் வரும். அப்போ நான் நாளை வருவதாக பூவிலி, நாளை வருவேன் என்று பூவிலி கூறினாள் அப்படி வச்சுக்கலாம். என்று அப்படிங்கிறத பயன்படுத்தணும் இல்லை. அப்போ நான் நாளை வருவேன் என்று பூவிலி கூறினாள். நீ வைகரியில் துயில் எழ வேண்டும் என்று ஆசிரியர் சிந்தனை செல்வனிடம் கூறினார். இதை அயற்கூற்றாக மாற்றணும். அப்போ ஆசிரியர் சிந்தனை செல்வனிடம் வைகரியில் துயில் எழ வேண்டுமென கூறினார் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து எழுதிக்குவோங்க. ஓகேங்களா? இந்த என்ற அதை கேன்சல் பண்ணிக்கிட்டு வேண்டுமென அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். தந்தை தம் மகனை நோக்கி அப்படிங்கும்போது அயற்கூற்றாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ தந்தை தம் அப்படிங்கும்போது அவர் மகன் வருமா? தந்தை தம் மகன்னா தம் மகனை நோக்கி தான். தம் அப்படிங்கிறது தான் மாறுதா? தந்தை மகனை நோக்கி நாள்தோறும், நீ அப்படிங்கிறது என்ன வரும்? அவன் நாள்தோறும் ஒழுங்காக பாடத்தை படித்து கொண்டு வருமாறு கூறினார். தந்தை மகனிடம் அப்படி வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தந்தை மகனிடம் நாள்தோறும் ஒழுங்காக பாடத்தை படித்து கொண்டு வருமாறு கூறினார். பழத்தை தனக்கு அப்படிங்கும்போது நேர்கூற்றாக மாற்ற சொல்கிறான். பழத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேலனிடம் கபிலன் வேண்டினான் அப்படி வச்சுக்கலாம். கேட்டான். ஓகேங்களா? சரி, இது தேவையில்லை. 7th ஓல்டு புக்கு இயல் 2 பருவம். இது அதே தான். வினா தொடரா, கேள்வி தொடரா, உணர்ச்சி தொடரா அது மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இந்த பகுதி பார்க்கலாம். மாற்றுத்திறனாளியை மதித்தல் வேண்டும். கட்டளை தொடராமாக்குன்னா என்ன பண்ணோம்? மாற்றுத்திறனாளியை மதி, அவ்வளோதான். உழைப்பின்றி ஊதியம் இல்லை, இதை உடன்பாட்டு தொடராக சொல்கிறாங்க. அப்போ உழைத்தால் ஊதியம் உண்டு அப்படி வச்சுக்கலாம். நான் திருக்குறள் படித்தேனா அப்படிங்கிற மாதிரி. அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டதே செய்தி தொடராக சொல்கிறாங்க. குழந்தை கீழே விழுந்து விட்டது, அவ்வளோதான். உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது, உணர்ச்சி தொடராகணும். அப்போ வியப்பு, மகிழ்ச்சி அந்த மாதிரி கூட வச்சுட்டு என்னே அப்படிங்கிறத பயன்படுத்தி நாம் எழுதிக்கலாம். என்னே உன் கையெழுத்து மிகவும் அழகு, அவ்வளோதான். அடடா உன் கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நாம் புத்தகத்தை பிரகாரம் ஒரு 16 தொடர்களில் பார்த்தோம். இது இல்லாமல் ஒரு 2 டாபிக் இருக்குது. தொகை நிலை தொடர், தொகா நிலை தொடர் அப்படின்ட்டு. தொகைனா என்னது? உறுப்பு மறைஞ்சு வர்றது, தொக்கி நிற்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும், தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும், அதனுடைய விளக்கம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதிலேருந்து கொஸ்டினை கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ சொற்கள் பல தொடர்ந்து நின்று தருவ சொற்றொடர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். தொகை நிலைத்தொடர் அப்படின்னா 2 சொற்கள் சேரும்போது வேற்றுமை உருபுகளோ இல்லை வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி மறைஞ்சு வர்றது தான் என்ன சொல்லுவாங்க? தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கரும்பு தின்றான் அப்படின்னா கரும்பை தின்றான் அப்படிங்கிற அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது. அப்போ இது ஒரு தொகை நிலை தொடர். என்ன ஒன்று, 2ஆம் வேற்றுமை தொகை நிலை தொடர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றதுனால 3ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் அந்த 3ஆம் வேற்றுமை தொகை நிலை தொடர் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். இப்போ தொகை நிலைத்தொடர் அப்படிங்கிறது 6 வகை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றே என்ன வித்தியாசம் அப்படின்னா, தொகை நிலைக்கும் தொகா நிலைக்கும் இந்த வேற்றுமை அப்படிங்கிற தொகையும் தொகாவும் 2லையுமே வரும். வேற்றுமை தொகையிலையும் வரும், வேற்றுமை தொகா நிலையிலையும் வேற்றுமை அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? சரி, வேற்றுமை தொகைனா என்னங்க அப்படின்னா, இந்த வேற்றுமை உருபுகள், அதாவது 2ஆம் வேற்றுமை உருபுலேருந்து 7ஆம் வேற்றுமை உருபு, அதானே முதலுக்கும் 8க்கும் வேற்றுமை உருபு இல்லைல்ல. அப்போ இந்த வேற்றுமை உருபுகள் 2 சொற்களுக்கு நடுவில் மறைஞ்சு வருது, தொக்கி வருது அப்படின்னா அதுதான் வேற்றுமை தொகை. அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு ஒன்று இருக்குன்னா,
அந்த வாக்கியத்தை விவரித்து நம்ம பார்க்கணும். தேர்ப்பாகன் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன் அப்படிங்கும்போது இரண்டாம் வேற்றுமை உருபு ஒன்று மறைஞ்சிருக்கா, ஆக மொத்தம் ஒரு உருபு மறைஞ்சிருக்கும். அதனுடைய பயன் பக்கத்துலேயே தேரை ஓட்டும் பாகன்னா அந்த ஓட்டும் அப்படிங்கிறது பயன். அப்போ இந்த தேர்ப்பாகன் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு, அதுதான் அர்த்தம். அப்போ தமிழுக்கு அப்படிங்கும்போது நான்காம் வேற்றுமை உருவும் அதனுடைய பயனும் செய்யும் அப்படிங்கும்போது அந்த பயனும் மறைஞ்சு வர்றதுனால உடன்தொக்க தொகை, அவ்வளோதான். அது எந்த வேற்றுமை உருவுன்னு நமக்கு தெரியணும், அதனுடைய பயன் உடன்தொக்க தொகை, அவ்வளோதான். ஓகேங்களா. வினைத்தொகை காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்ட்டு அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கறந்த அப்படின்னா மறைந்த அப்படின்னு அர்த்தம். கறந்த அப்படின்னா மறைந்த, காலம் மறைந்த பெயரெச்சத்தை தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வினைத்தொகையை ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம். எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்டு நாம் தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த 2 சொற்களில் ஃபஸ்ட்டு வர்ற சொல் வந்து வினையச்சத்தோடு ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வர்றது பெயர் சொல்லோட முடியும். இது ஒரு பாயிண்ட், சரிங்களா. இது ரெண்டுமே இருந்தும் அந்த காலம் காட்டும் இடைநிலையும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இப்படி தெரிஞ்சுக்கணும். கொள் களிறு அப்படின்னா இது வினைச்சொல், இது பெயர் சொல்லோட முடியுது. கொள் களிறு அப்படின்னா முக்காலத்தையும் உணர்த்துதா அப்படின்ட்டு சில சொற்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. வீசு தென்றல்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படிங்கிற முக்காலத்தையும் உணர்த்துது அப்படின்னா அதுதான் வினைத்தொகை. அதுதான் வந்து விளக்கியிருப்பாங்க. பண்புத்தொகை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பாயிண்ட் நமக்கு தெரியும். நிறம், வடிவம், அளவு, சுவை, இந்த 4 சொற்கள் வந்து நமக்கு தெரியணும். இதை வச்சு தான் அந்த பண்புத்தொகை அப்படிங்கிறது தழுவி நிற்கும். அது இல்லாமல் பெயர் சொல்லுக்கும் அந்த இடையில பார்த்திங்கன்னா மை அப்படிங்கிற பண்பு விகுதி ஒன்று வரும். அது இல்லாமல் ஆகிய, ஆன அப்படிங்கிற பண்பு உருவுகளும் மறைஞ்சு வரும். அப்படி வருது அப்படின்னா அதான் பண்புத்தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு. செங்காந்தல், செம்மை ஆகிய காந்தல், செம்மை ஐ வந்திருக்கா, ஆகிய வந்திருக்கா, அப்போ இந்த ரெண்டுமே வருது, இன்க்ளூட் ஆகுது, இடையில வருது அப்படின்னா அதுதான் பண்பு தொகை. அது எந்தெந்த அடிப்படையில்? நிறம், வடிவம், சுவை, அளவு. ஓகேங்களா. இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. சிறப்பு பேர் முன்னாடி இருக்கணும், பொது பெயர் பின்னாடி இருக்கணும். அதுக்கு இடையில ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு மறைஞ்சு வருது அப்படின்னா அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. மார்கழி, திங்கள் அப்படிங்கிறது மாதம், அப்போ அது வந்து ஒரு பொது பேர் பின்னாடி உட்காந்துக்குச்சு. மார்கழி அப்படிங்கும்போது சித்திரை இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு பேர், அது முன்னாடி இருக்குது. இப்படி வந்ததுன்னா அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. சரி, ரைட். உவமை தொகை அப்படின்னா என்ன? உவம உருபு மறைஞ்சு வந்தால் உவமை தொகை, அவ்வளோதான். உவமைக்கும் உவமேயத்துக்கும், உவமேயம்னா என்ன? அந்த பொருள். இந்த 2 சொற்களுக்கு நடுவில் போல, போன்ற, புறைய, அன்ன, இன்ன, நேர, நிகர, ஒப்ப, உரலை அப்படின்ட்டு நிறைய ஒரு 12 சொற்கள் இருக்குது. ஊமை தொகையை பொறுத்த வரைக்கும் அந்த ஊம உருபு 12 சொற்கள் இருக்குது. 1-2 தான் இது நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது நான் வந்து தனியாகவே நான் அந்த காட்டுறேன் உங்களுக்கு, அவுட் சோர்ஸில் இருக்குது, காட்டுறேன். அப்போ மலர்கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை அப்படின்னா அதுதான் உவமை தொகை. ஓகேங்களா. உருவகம்னா வேறு, அது வந்து அந்த உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி வரும். ஓகேங்களா. கை போன்ற மலர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதுதான் உருவகம் அப்படிம்போம். அப்போ உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போன்ற என்னும் ஊம உருபு மறைஞ்சு வந்தால் அதுதான் ஊமை தொகை. இந்த ஊமை தொகை ஒரு சில அடிப்படையில் 4 அடிப்படையான பொருளை கொண்டு தான் வரும். அது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க, இருந்தாலும் சொல்கிறேன் பின்னாடி. சரி, ஓகே. உண்மை தொகைன்னா என்னங்க? 2 சொற்களுக்கு நடுவில் அப்படிங்கிறது மறைஞ்சு வரணும். எங்கே மறைஞ்சு வரணும்? 2 சொற்களுக்கு இடையில், இறுதியில் அப்படிங்கிற சொல்லு மறைஞ்சு வந்தால் அது உண்மை தொகை, அவ்வளோதான். இது 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படிங்கிற 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், இந்த மாதிரி இடையிலையும் இறுதியிலையும் மறைஞ்சு வந்தால் அது உண்மை தொகை.
இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இடையில ஓம உருபு, வேற்றுமை உருபு, பண்பு, வினை இதனுடைய உருபுகள் தான் மறைஞ்சு வந்திருக்கு. அதுக்குண்டான தொகையை நம்ம பார்த்துட்டோம். எதனால் மறைஞ்சு வந்திருக்கு, என்ன உருபு அப்படின்ட்டு. இது இல்லாமல் இந்த வேற்றுமை உருபுகளோ, வினையோ, பண்போ, உவமையோ, உண்மையோ இந்த தொடர்களில் இல்லாத வேறு சொல் அப்படி ஏதாவது 2 சொற்களுக்கு நடுவில் மறைஞ்சு வருது அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகை. ஆக்சுவலாக அன்மொழி தொகை, அன்மொழியை பிரித்தோம்னா அல் கூட்டல் மொழி அப்படின்னு பிரியும். அதாவது அல்லாத மொழி, அதை தான் அன்மொழிம்பாங்க. அன்மொழினா அல்லாத மொழி, இல்லாத மொழி, இல்லாத சொல். சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டையை அணிந்தவர், அணிந்தவர். முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசை உடையவர். இதெல்லாம் இந்த வேற்றுமை உருபு, வினைப்பண்பு, ஊமை உண்மை இல்லாத சொற்கள் இருக்கிறதுனால இதைத்தான் அல்லாத மொழித்தொகை, அன்மொழி தொகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம பார்த்தது என்னது, தொகை மறைஞ்சு வர்றது. இப்போ தொகைனா என்ன, மறையாமல் டைரெக்டாக அப்படியே ஓப்பனாக வர்றது, அவ்வளோதான். அதான் தொகாநிலை. அப்போ ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர். அவ்வளோதான். காற்று வீசியதுன்னா காற்று வீசியது, அவ்வளோதான். காற்றை வீசியது, காற்றால் வீசியது, காற்றினால் வீசியது அப்படிலாம் வராது. அப்போ எந்த ஒரு சொல்லும் உருபு, வேற்றுமை உருபோ எதுவும் மறைஞ்சு வரல அப்படின்னா அது ஒரு தொகாநிலை தொடர். இது எத்தனை வகைங்க வரும் அப்படின்னு கேட்டால் 9 வகை. அதனுடைய விளக்கத்தை பார்த்தாலும் எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வேற்றுமை தொடர், இந்த மாதிரி 9 இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்தோம். எழுவாய் தொடர், எழுவாய் தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கியம் இருக்குது, 2 சொல் இருக்குது அப்படின்னா இந்த 3 தெரிஞ்சுக்கணும். எழுவாயுடன், அதாவது எழுவாயுடன் ஒன்று பேர் வரும், கவிஞர், இனியன், கவிஞர், பேர், புரியுதுங்களா? பேர். இன்னொன்று அதாவது எழுவாயோட பேர். அடுத்தது மாரி எழுவாயோட என்ன வருது, பாய்ந்ததுன்னா என்னது, வினை வரும். அப்போ 2வது எழுவாயோட வினா வரும். அப்போ ஒரு எழுவாயோடு பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது தான் எழுவாய் தொடர். ஓகேங்களா? ஒரு எழுவாயோட இந்த 3 தான் இருக்கணும், அதுதான் எழுவாய் தொடர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வெளித்தொடர் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த உணர்ச்சி தொடர் மாதிரி தான். நண்பா எழுது அப்படிங்கும்போது அது ஒரு வெளிப்பெயர். அப்போ எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது, அவ்வளோதான். ஓகேங்களா? நண்பா அப்படின்னா என்னது, வெளித்தொடர் தானே. எழுது அப்படின்னா அது ஒரு ஓகே, இது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். வினைமுற்று தொடர் ஒரு வாக்கியத்தில் இறுதியாக வருது அப்படின்னா அதை தான் நம்ம வினைமுற்று அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவோம். அந்த வினைமுற்று இறுதியாக வராமல் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் பேரோ ஏதோ வருது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வினைமுற்று தொடர் அப்படிம்பாங்க. இது அந்த வினைமுற்று முன்னாடி வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு பின்னாடி வர்ற சொல் இந்த அறுவகை பெயராக தான் இருக்கும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படிங்கிற அந்த 6 வகை பெயர் தான் அதில் ஏதோ ஒன்று அடங்கியிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டான விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன், இருக்குது. இப்போ பாடினாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று சொல் முன்னாடி வந்துருச்சு. கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பொருள், கரெக்டு தானே, பேர், பொருள் அப்படி மாதிரி அது பின்னாடி வந்ததுனால இது ஒரு வினைமுற்று தொடர், அவ்வளோதான். பாடினாள் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் இது ஒரு வினைமுற்று தொடர். பெயரெச்சம்னா என்னது, ஆக்சுவலாக பெயரெச்சம்னா இந்த கேட்ட ஆ விகுதி வரணும், வினையச்சம்னா ஈ விகுதி ஊ விகுதி வரணும். இந்த மாதிரி முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் பெயர் சொல்லாக இருந்தால் அது பெயரெச்ச தொடர், வினை சொல்லாக இருந்தால் அது வினையச்ச தொடர், அவ்வளோதான். கேட்ட பாடல், பாடல்ங்கிறது பெயரெச்ச சொல். அப்போ கேட்ட அப்படிங்கிற பெயரெச்சத்தை அடுத்து இது முற்று பெறலை, முழுமை அடையலை, அதை தான் முற்று பெறாத வினைமாங்க, முற்று பெறாத வினை அப்படிம்பாங்க. பெயர் சொல்ல தொடர்தான் பெயரெச்சம், வினையச்சத்தை தொடர்தான் வினையச்சம். ஓகேங்களா? வேற்றுமை தொடர், வேற்றுமை தொடர்னா என்னங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். தொகை வேறு, தொடர் வேறு, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. தொடர்னா என்னது, ஆக்சுவலாக வெளிப்படையாக இருக்கும். தொகாநிலை தொடர்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வேற்றுமை தொடர். அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் அங்கே டைரெக்டாக இருக்கும். கட்டுரையை படித்தால் அப்படின்னா ஐ வந்திருக்கு, அன்பால் ஆள் வந்திருக்கு, அறிஞருக்கு கூ வந்திருக்கு, எல்லாமே வெளிப்படையாக வந்ததுன்னா அதுதான் வேற்றுமை தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது என்ன, இறைச்சொல், உரிச்சொல். இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் தேவையில்லை. இறைச்சொல் அப்படிங்கிறது எந்தெந்த சொல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். மற்று அப்படிங்கிறது ஒரு இறைச்சொல். இதை தொடர்ந்து ஒரு சொல் வருது அப்படிங்கும்போது பெயரோ வினையோ அது என்ன வேணால் வரலாம். ஒன்று அப்படிங்கும்போது பெயரோ வினையோ வருது அப்படின்னா அதுதான் இறைச்சொல்.
உரிச்சொல் அப்படிங்கிறது அந்த உரிச்சொல் சால தவ நனி அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை தொடர்ந்து ஒரு பெயரோ வினையோ வருது அப்படின்னா அதுதான் உரிச்சொல். அடுக்கு தொடர் ஒரே ஒரு சொல் 2 3 முறை கூட வரலாம், அடுக்கி வரலாம், அதுதான் அடுக்கு தொடர். வருக 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 வருக, மேலும் மேலும் மேலும், அந்த மாதிரி இதுதான் அடுக்கு தொடர். ஓகேங்களா. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, தெரியுமா அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஐட்டத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். அதாவது கேட்க ஆ வருதா ஒரு பெயரெச்சமா, வேண்டிய ஆ வருதா ஒரு பெயரெச்சமா, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பெயரெச்சங்களை தொடர்ந்து ஒரு பெயரெச்சத்தோடு முடியுது அப்படின்னா இதை கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல பெயரெச்சம், தக்க பெயரெச்சம், செய்தி அப்படிங்கிற பெயர்களோடு முடிகிறதுனால கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அப்போ கூடிய, வேண்டிய, தக்க, வல்ல இதெல்லாம் வந்து அந்த கூட்டுநிலை பெயரெச்சங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். எதோட முடியும் அப்படின்னா செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சத்தோட முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ரைட். கற்பவை கற்றபின் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் ஐட்டத்தில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு நம்ம பார்த்துடலாம். கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர்புகளை எடுத்து எழுதுக. பத்தியில் எழுதணும்னா அதாவது இந்த கலராக இருக்கிறது நம்ம அதை மட்டும் பார்த்துக்கலாமா. இறங்கினார் முகமது, இறங்கினார் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, கரெக்ட் தானே. அப்போ வினைமுற்று தொடர், அவ்வளோதான், முன்னாடியே வந்துருச்சு. அவர் பாடகர், அவர் எழுவாய், பாடகர் அப்படிங்கும்போது இது ஒரு எழுவாய் தொடர், ஆமாம் தானே. பாடுவதும் கேட்பதும் வெளிப்படையாகவே வந்திருக்கு. அப்போ இது என்னது, உண்மை தொகை. கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் இதுவும் அதே தான். ஓகேங்களா. என்ன கேட்ட பாடல் அப்படின்னா அது பெயரச்ச தொடரான்னு சொல்லிடலாம், அப்படி கூட பார்க்கலாம். அடுக்கடுக்காகனா அடுக்கு தொடர், பழக பழக அதுவும் அடுக்கு தொடர். வந்தார் அண்ணன், வந்தார் முன்னாடி வந்துருச்சு வினைமுற்று, அப்போ வினைமுற்று தொடர். வடித்த கஞ்சி, வடித்த அப்படிங்கும்போது பெயர்ச்சொல், பெயரச்ச தொடர். நன்றாக பேசினான், பேசினான் அப்படிங்கிற வினையச்சத்தோட முடினாலும் வினையச்ச தொடர். அரிய கவிதைகளின் தொகுப்பு, கவிதைகளின் தொகுப்பு அப்படின்னா இன்னு, ஐ ஆல் கு இன், ஐ ஆல் கு இன், ஐந்தாம் வேற்றுமை தொகை, அந்த தொகாநிலை தொடர், ஐந்தாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு கான்செப்ட் வச்சுக்கலாம், தொகுப்பு அப்படிங்கிறது நிறைய தொகுப்பு இருக்குல்ல, அப்போ இருபேரோடு பண்பு தொகை அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதை அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி, இப்போ வினைமுற்று தொடர் நம்ம மேலே சொன்னோம்ல, இந்த 6 அடிப்படையில் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம்ல, அதனுடைய விளக்கம் தான். வினைமுற்று முதலில் வந்து அதன் பின் அறுவகை பெயர்களில் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும். பொருட்பெயர், இடப்பெயர். பாருங்கள், பாடினார், சென்றனர், வந்தது, ஆடியது, வென்றது, நின்றது, இதெல்லாம் என்னது ஆக்சுவலாக ஒரு வினைமுற்று, ஒரு 2 சொற்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ இது வினைமுற்று தொடர்ந்து தெரிஞ்சு போச்சு. இது எதனால் அடிப்படையில் வருது அப்படின்னா கண்ணகி அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லோட ஒரு பொருட்பெயரோடு வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. மதுரைக்கு அப்படிங்கும்போது இடப்பெயர், மாலை அப்படிங்கும்போது காலப்பெயர், மயிலோட தோகை அப்படிங்கும்போது ஒரு உறுப்பு சினைப்பெயர், அறம் அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர், ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். இந்த மாதிரி அறுவகை பெயர்களோடு தான் இந்த வினைமுற்று தொடர் முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது தாங்க தொடர் வகைகள் நமக்கு இருக்கிற இந்த டாப்பிக்கில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இது இல்லாமல் ஒரு சில விளக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்வழி தொகா நிலை தொடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னது அல்வழி தொகா நிலை தொடர் அப்படின்னா, முதல்ல அல்வழினா என்ன அப்படின்னா வேற்றுமை அல்லாத வேறு வழி, வேற்றுமை அல்லாத வேறு வழிகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது தொடர்களில் நிறைய நம்ம பார்த்துட்டோம், அதில் வந்து வேற்றுமை உருபுகள் இருந்து மறைஞ்சோ மறையாமலோ இருக்குது. இது இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அது மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அல்வழி தொடர்கள்னால் என்ன, அல்வழி தொடர்கள்னால் என்ன, தொகாநிலைனாலும் தொடர்னாலும் அது ஒன்று தானே நம்ம. அப்போ அல்வழி தொடர்னால் என்ன அப்படின்னா வேற்றுமை தொகைகள், வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் அல்லாத, அது மறைஞ்சு வந்தாலும் சரி மறையாமல் வந்தாலும் சரி, ஐயாள்கு இன்னதுகன் அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபுகள் மறைஞ்சோ மறையாமல் வருது, அந்த தவற தொடர்கள் இருக்குமில்ல, அதை தான் அல்வழி தொடர்கள் அப்படிம்பாங்க. அப்போ அது எந்தெந்த தொடர் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இந்த 9 தொடரில், தொகாநிலை தொடரில் 9ல் வந்து 8 வந்து அடங்கும். எழுவாய், விழி,
வினைமுற்று, இதில் எதுவுமே அந்த வேற்றுமை உறுப்பு வராது. புரியுதுங்களா? பெயரெச்சம், வினையெச்சம், இடைச்சொல், உரிச்சொல், அடுக்குத்தொடர் 1 2 3 4 5 6 5 3 8 சரியா போச்சுங்களா? அப்போ இந்த 8 தொடர் தான் என்னது அல்வழி தொடர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி ரைட். வேறு அதை தான் வந்து இங்கே கொஞ்சம் விளக்கியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுலேயே அந்த வினைமுற்று தொடரிலேயே 2 இருக்குது. தெரிநிலை வினைமுற்றுன்னு இருக்குது, குறிப்பு வினைமுற்றுன்னு இருக்குது. அது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். வினைமுற்று தொடர் முன்னாடி இருக்குது, சிறியன் பெரியன் அப்படின்னு வந்தால் அது ஒரு குறிப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அது குறிப்பு வினைமுற்றா தெரிநிலை வினைமுற்றான்னு நம்ம அந்த இடத்த வச்சு நம்ம சூஸ் பண்ணிடலாம். அதேமாரி தான் பெயரெச்சமோ, தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்ட்டு. அந்த பெயர்ச்சொல்லோட முன்னாடி வந்து குறிப்பாக இருந்தால் அது குறிப்பு பெயரெச்சம், அவ்வளோதான். ஓகேங்களா? வினையச்சம்னாலும் குறிப்பு வினையச்சம், அவ்வளோதான். சரி, அடுத்தது இது வந்து அவுட் சோர்ஸில் இருக்கிறது. இது உங்களுக்கு பிடிஎஃப், அதாவது நடத்தினதே தான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? மாதவி பாடினாள் அப்படின்னா மாதவி எழுவாய், பாடினாள் பேர் வினை நாம் பார்த்தோம் இல்லையா? இது கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதில் நமக்கு தெரியாத ஒன்று அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இதை தான் சொன்னேன். வினைமுற்றில் பார்த்திங்கன்னா தெரிநிலைன்னு ஒன்று இருக்குது, குறிப்புன்னு ஒன்று இருக்குது. காமனாக வந்து இப்போ பாடினால் சீதை, சிறியன் வேலன், இதெல்லாம் வந்து வினைமுற்று வந்து முன்னாடி வந்துருச்சு. வினைமுற்று தொடர் நமக்கு தெரியுது. சீதை பாடினால் சீதை அப்படின்னா இது தெரிநிலை. சிறியன் பெரியன் அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா இது குறிப்பு வினைமுற்று அப்படின்ட்டு சொல்லணும், அவ்வளோதான். பாடிய பையன் அப்படின்னா இது தெரிநிலை. அப்படிங்கும்போது இதே வந்து சின்ன பையன், அது நல்ல பையன் கெட்ட பையன் அப்படிங்கும்போது அது வந்து குறிப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது பாருங்கள், நல்ல கெட்ட, அதே தான் வினையச்சமும். விழுந்து எழுந்தால் அப்படிங்கிறது சாதாரண ஒரு வினையச்ச தொடர், ஆனால் அது தெரிநிலை. இதே சிறிது விழுந்தால் அப்படி மாதிரி சிறிது சாப்பிட்டால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சிறிது பெரிது அப்படின்னு நமக்கு இருக்குல்ல, குறிப்பாக சொல்கிறாங்கல்ல, அப்போ அது குறிப்பு வினையச்சம், அவ்வளோதான். இடைச்சொல், உரிச்சொல், அடுக்குத்தொடர், தொகை நிலைத்தொடர். ஓகே, இது வந்து நீங்கள் பிடிஎஃப் இருக்கும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா எதாவது இருக்குதான்னு நான் பார்த்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், தொகை அப்படிங்கிறதுக்கு உருவு மறைதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதான் தொக்கி நிற்கிறதம்மா. இது பண்பு தொகைக்கு உண்டான விளக்கம். ஓகே, இருபெயரொடு பண்பு தொகைக்கு உண்டான விளக்கம் அது நாம் பார்த்துட்டோம். வினைத்தொகை காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கொல்யானை, விடுகணை, பாய்புலி இதெல்லாம் பாருங்கள் என்னது வினைத்தொகை, தெரிஞ்சுக்கோங்க. கொல்யானை, அதேமாரி விடுகணை, பாய்புலி அப்படிங்கும்போது பாய்ந்த புலி பாய்கின்ற புலி அப்படிங்கிற மாதிரி. கடிநாய் அப்படிங்கிறது ஒரு வினைத்தொகை. கடித்த நாய், கடிக்கிற நாய், கடிக்கும் நாய். ஓகே, இப்போ ஊமை தொகை அப்படி அடிப்படையில் நாம் ஒன்று பார்த்தோம். அதாவது வந்து 4 அடிப்படையான பொருள்களை கொண்டு இது வந்து வரும் அப்படின்னு. பொதுவாகவே ஊமை தொகைன்னு என்ன, ஓமைக்கும் ஓமையத்துக்கும் இடையில போல போன்ற புறைய அந்த மாதிரி சொற்கள் இருக்குது, மறைஞ்சு வருது அப்படின்னா அதை தான் ஊமை தொகை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 4 அடிப்படையில் வருது அப்படின்னா அது பாருங்கள், இவ் ஓம உருபு வினை பயன் மெய் உரு, வினை பயன் மெய் உரு என்பனவற்றை பொருளாக கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பாருங்களேன், புலி கொற்றான், குருவி கூப்பிட்டான், இது ஊமை தொகை தான். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? புலி போல கொற்றன், அதாவது புலி போல பாயும் கொற்றன், குருவி போல குரலில் கூப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். புலி போல பாயும் கொற்றன், குருவி போல குரலில் கூப்பிட்டான். இதை வினை ஓமை தொகை அப்படிங்கிறாங்க. ஏன் வினை ஓமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புலி போல பாயும் மனிதன் அப்படின்னா ஒரு விரைவில் செய்ய வேண்டிய ஒரு வினையை வந்து அங்கே உள்ளே அடக்கியிருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? குருவி போல குரலில் கூப்பிட்டான்னா அங்கே ஒரு வினை அடங்கியிருக்கு, அதனால் இது ஒரு வினை ஓமை தொகை. ரெண்டாவது பயன் ஓமை தொகை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, அந்த ஓமை தொகையில் ஒரு பயன் இருக்கணும்.
இப்போ மழை வந்து மாறி நம்ம சொல்கிறோம். மாறி அப்படின்னா மலை அப்படின்னு சொல்கிறோம். எப்படி மழை வந்து நமக்கு அள்ளி அள்ளி மழை வருதோ அது சொல்கிற என்னன்னு சொல்லுவோம், வள்ளல் தானே சொல்லுவோம் ஒரு கணக்குக்கு. அந்த மாதிரி அவன் கை மழை கைப்பா, மழை போல கைப்பா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வள்ளல் தன்மையை ஒரு பயனை கொடுக்குது. கற்பகம் போன்ற வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பக மரம் அப்படிம்பாங்க. கற்பக மரம் போன்ற வள்ளல் அப்படின்னா அங்கே ஒரு பயன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் பயன் ஓமை தொகை. மெய் அப்படின்னா அடுத்தது மெய் ஓமை தொகை அப்படிங்கிறது, மெய்னா உடல். இது தனியாக ஷார்ட்ஸ் நான் போடுவேன், இருந்தாலும் சொல்கிறேன் உடல். அப்போ உடல் சம்பந்தமாக அந்த ஓமை தொகை இருக்கா? முதல்ல துடியடைனா என்ன? துடி போல் இடை, வேய் போல் தோல், அப்படி தானே. அப்போ துடினா என்னென்னா இது உடுக்க, துடினா உடுக்க. அவள் இடுப்பு உடுக்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இடை, அவள் இடை உடுக்க மாதிரி அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல உடம்பை மென்ஷன் பண்ணுறாங்க. வேய் போல் தோல் அப்படின்னா மேய்னா மூங்கில். அப்போ மூங்கில் போன்ற தோல் அப்படின்னா தோலை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ மெய் அப்படின்னா உடம்புன்னு நான் சொன்னேன்னா அப்போ மெய் ஓமை தொகை. அடுத்தது கார் கூந்தல் பவளவாய். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் இங்கேயும் வாய் வருதே அப்படின்னா உரு ஊமை தொகை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உரு ஊமை தொகை அப்படின்னா உரு அப்படின்னா நிறத்தை வந்து கொடுக்கும். அந்த ஊமை தொகை வந்து நிறத்தை வந்து அடிப்படையாக வச்சு வரும் அப்படின்ட்டு. கார் கூந்தல்னா என்ன? கார்மேகம் போன்ற கூந்தல். கார்மேகம் எப்படி இருக்கும்? கருமையாக இருக்கும். அப்போ கருமை அப்படிங்கிற ஒரு நிறம் வந்திருக்கு. பவளவாய், பவளம் போன்ற வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. பவளம் அப்படின்னா அந்த செந்நிறத்தை குறிக்கும். இந்த லெஃப்டி கலர் மாதிரி இருக்கும், செந்நிறத்தை குறிக்கும். அப்போ அதை தான் பவளம் போன்ற வாய். அப்போ அங்கேயும் ஒரு நிறத்தை குறிக்கிறது, செந்நிறத்தை குறிக்கிறதுனால, நிறத்தை குறிக்கிறதுனால உரு ஊமை தொகை. புரியுதுங்களா? இன்கேஸ் கேட்டாங்கன்னா வினை ஊமை தொகை, பயன் ஊமை தொகை, மெய் ஊமை தொகை, உரு ஊமை தொகை, நான்கின் அடிப்படையில் வந்து ஊமை தொகை வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த சொல்லுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது கொண்டு வந்தது. அதுக்குண்டான விளக்கம் தான் இங்கே இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், புலி மனிதனா புலி போல பாயும் மனிதன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்கே இடத்துல வினை, மலைக்கை, துடியடை, பவளவாய், இது எல்லாமே வந்து அதுக்குண்டான விளக்கம். சரி, ரைட். இப்போ இந்த உருபு நம்ம சொன்னோம் இல்லையா, ஊமை தொகையில் போல அப்படிங்கிற ஒரு 2-3 தானே நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா நன்னூர் நூற்பால், அதாவது வந்து பவனந்தியார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். போல, புறைய, ஒப்ப, உரலை, மான, கடுப்ப, இடைய, ஏய்ப்ப, நேர, நிகர அப்படிங்கிற எச்சமொழிகள் 10, அன்ன இன்ன அப்படிங்கிற குறிப்பு பெயரச்ச 2, ஆக மொத்தம் 12 ஊம உருபுகள் இருக்குது அப்படின்ட்டு பட்டியலிட்டு சொல்கிறாரு. மலை போன்ற தோல் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊம உருபு இருக்குது ஊமை தொகை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஊமை தொகை 4 அடிப்படையில் அமைஞ்சுதா? அதேமாரி தான் உண்மை தொகை 4 அடிப்படையில் அமையும். அதை சொல்கிறார். எதில்? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். இது நம்ம படிச்சிருக்கோம். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். இந்த 4 அடிப்படையில் இந்த உண்மை தொகை வரும் அப்படிங்கிறாங்க. அந்த விளக்கத்தை பார்த்தா இங்கே பாருங்கள், ஒன்றே கால் அப்படின்னா ஒரே கால், அதாவது ஒன்றும் காலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் காலும் அப்படிங்கும்போது என்ன சொல்லுது? இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? எண்ணிக்கை சொல்லுது. இங்கே ஒன்று, இங்கே ஒரு கால் அப்படின்னா எண்ணிக்கை. அப்போ எண்ணிக்கை வந்து எண்ணல். தொடி எக்கசு, தொடியே கசு அப்படிங்கும்போது தொடி எக்கு, தொடி ப்ளஸ் எக்கு. ஆக்சுவலாக இந்த தொடி எக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து ஆரம்ப காலத்தில் எடையை வந்து போடுறதுக்கு உண்டான அளவை குறிக்கின்ற கருவி, அதாவது அளவை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கருவி பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடி, எக்கு, இதை வச்சு தான் எடை போட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ எடை போடுறதுனா என்னது? எடுத்தல் அளவை, அவ்வளோதான். மரக்கால் படி, முன்ன அந்த முகத்தல் அப்படின்னா இது மோந்து பார்க்குறது, அது எண்ணெயை படி வச்சு தான் மரக்கால் வச்சு படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முகத்தல் அளவை சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடி அங்குலம், அடி அங்குலம்னா என்னது? நீளத்தை நம்ம நீட்டல் அளவை, அதானே அடி அங்குலம்னு நீட்டல் அளவை, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது வேற்றுமை தொகை, இது நம்ம பார்த்தோம். இதில் வேறு என்ன? ஓகே, 2 முதலான அடையணும். ஓகே, அப்புறம் இன்னும் ஒன்று, இது அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தப்பில்லை. இப்போ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு அன்மொழி தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதாவது வேற்றுமை உறுப்பு அல்லாத சொல் இடம்பெறணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ பூங்குழல் அப்படின்னா பூவை உடைய குழலினை உடையவள் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ இந்த குழலினை உடையவள் அப்படிங்கும்போது பூவை உடைய குழலினை அப்படிங்கும்போது ஐ வந்திருக்கு. அப்போ இங்கே இரண்டாம் வேற்றுமை தொகை பொறுத்து பிறந்த அன்மொழி தொகை. அவ்வளோதான். புரியுதுங்களா? பொட்டொடினா என்ன? பொன்னால் ஆகிய தொடியினை உடையவள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இது அன்மொழி தொகைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பொன்னால் ஆள் அப்படிங்கும்போது மூன்றாம் வேற்றுமை தொகை வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. அவ்வளோதான். சொல் இலக்கணம் என்ன? சொல்லுக்கு இலக்கணம். அப்போ கு அப்படிங்கிறது சொல்லுக்கு இலக்கணம் சொல்லப்பட்ட நூல் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? இது ஒரு அன்மொழி தொகை தான். நான்காம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. அந்த மாதிரி. ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்குவாங்க. நமக்கு எந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்மொழி தொகையான ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேற்றுமை தொகை பொறுத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வேற்றுமை உருவும் பயனும் நாம் பார்த்துட்டோம். அன்மொழி தொகையும் பார்த்துட்டோம். ஓகே. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் என்றும் வினா இன்டகிரேஷன் வினா வாக்கியம் என்றும் விளைவு டெசிர் உணர்ச்சி எக்ஸ்க்ளமேஷன். இந்த ஆங்கில சொல்லும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், கருத்தை கொண்டு செய்தி ஸ்டேட்மெண்ட் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இன்டகிரேஷன் அப்படிங்கிறது வினா வாக்கியம். விளைவு வாக்கியத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெசிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உணர்ச்சி வாக்கியத்தை எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. தனி வாக்கியம் சிம்பிள் சென்டென்ஸ், தொடர் வாக்கியம் காம்பவுண்ட் சென்டென்ஸ், கலவை வாக்கியம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ இதுவும் இந்த ஆங்கில சொல்லு மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தனி வாக்கியம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஒரு எழுவாய் பல எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலை அப்படிங்கிற மாதிரி. இந்த தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் கொஞ்சம் குழப்பம் இல்லை. அதற்குண்டான எக்ஸாம்பிளை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். இந்த அவுட் சோர்ஸில் இருக்குது. இதுவும் வந்து தொடர் வாக்கியம்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அக்பர் பேரரசர் மட்டுமல்ல, ஆட்சி திறமையும் மிக்க பேரறிஞர். அக்பர் பேரரசர் மட்டும் இல்லை, ஆட்சி திறமையும் மிக்க பேரறிஞர்னா என்ன? அக்பர் ஒரே ஒரு எழுவாய் தான், ஆனால் பயனிலை வந்து அவரை சார்ந்தே தான் போகுது. அப்போ இந்த மாதிரி வந்தாலுமே என்னது? தொடர் வாக்கியம். உண்மை துறவி விரும்பினால், அப்போ உண்மை துறவி எழுவாய். ஒருவேளை உணவு உண்பார், விரும்பலைன்னா சில நாட்கள் உண்ணாமலும் விரதம் இருப்பார். புரியுதுங்களா? ஒரே ஒரு எழுவாய் ரெண்டு பயனிலை கொண்டு முடியுது. உணவு உண்பார், விரதம் இருப்பார். நான் மதுரைக்கு போனதும் எனக்கு கடுமையான காய்ச்சல் கண்டதா, உடனே சென்னைக்கு திரும்பி விட்டேன். ஒரே ஒரு எழுவாய் அவனை சார்ந்தே பல பயனிலை கொண்டு வரதுனால இது தொடர்நிலை வாக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அம்மாணவன் பாடங்களை ஒழுங்காக படிக்கலை, அதனால் தேர்வில் வெற்றி பெறவில்லை. அவனை சார்ந்தே பயனிலை இருக்குது. கரெக்டு தானே? இதில் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மாணவன் பாடங்களை ஒழுங்காக படிக்கலை, அதனுடைய நேரடி ரியாக்ஷன் என்னது? தேர்வில் வெற்றி பெறவில்லை. அப்போ அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கொண்டு வந்தது. பிடிஎஃபாக வரும்போது ஒரு 35 இருக்கும், அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். லாஸ்ட்டாக ஒன்றன்பால் உடன்பாடு பலவின்பால் உடன்பாடு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஒருமைப்பன்மை அடிப்படையிலே வரும். ஏன்னா இந்த டாப்பிக்கு சம்மந்தமாக இருந்ததுனால இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ போர் நாட்டை பாழாக்குகிறது. போருங்கிறது ஒருமை, பாழாக்குகிறது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் போருங்கிறது ஒன்றன்பால், போர்கள் அப்படிங்கும்போது பலவின்பால், பலவின்பாலாக இருக்கும்போது பாழாக்குகின்றன அப்படிங்கும்போது இந்த நாவோட நம்ம முடிச்சிடறோம். இது பிரச்சனை இல்லை. ஆனால் இது உடன்பாடா அப்படிங்கிறத பார்க்கணும். போர் அப்படிங்கிறது ஒன்றன்பால் உடன்பாடு, போர்கள் அப்படிங்கும்போது பலவின்பால் உடன்பாடு. வேணால் பாழாக்குது பாழாக்கலை அப்படின்னா தான் அது எதிர்மறை. ஓகேங்களா? உண்டாக்குகிறது உண்டாக்குகின்றன உடன்பாடு, உண்டாக்கலை அப்படின்னா தான் அது எதிர்மறை. செய்தி வாராது வாராது அப்படின்னு செய்தி ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கும்போது இது ஒன்றன்பால் எதிர்மறை. விடுமுறை இராது அப்படின்னா ஒன்றன்பால் எதிர்மறை. பலவின்பாலில் எப்படி வரும்? வாராதுன்னு நம்ம போட முடியாது, ஆனால் தூ போட்டால் ஒன்றன்பால் ஆகிடும். அப்போ செய்திகள் பலவின்பால், விடுமுறைகள் பலவின்பால் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. பிரதமர் தன் தாய்நாட்டின் மதிப்பை உலகில் உயர்த்தி வந்தார். பிரதமர் தன் தாய்நாடுன்னு சொல்லக்கூடாது, மரியாதை நிமித்தமாக
தம் தாய்நாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஔவையார் நல்வழி ஏற்றினார். ஏங்க ஔவையாருங்கிறது ஒரு பெண்ணு தானே, இயற்றினார்னு ஆண் பாதியில் முடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் ஔவையார் அப்படிங்கும்போது மரியாதை நிமித்தமாக நம்ம சொல்கிறதுனால ஆர் தொடங்கி ஆறில் தான் முடிக்கணும் அப்படிங்கிறத இதை விளக்கியிருப்பாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பால்வழு அமைதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, ரைட், அவ்வளோதாங்க. இப்போ தொடர் வகைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ட் 1 இதில் நாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த தொடர் வகைகள் நம்ம சொன்ன இந்த வாக்கியத்திலிருந்து ஒரு 100 கொஸ்டின் அடுத்த பார்ட்டில் பார்ட் 2 அப்படிங்கிற இதில் உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ அந்த 100 கொஸ்டினும் இதை சார்ந்து தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விளக்கங்கள் கொஞ்சம் இல்லைன்னா அதை நான் மறுபடியும் ஷார்ட்ஸாக கூட போடுறேன். சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷ்ணபாக்கிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.